ஒரு தண்ணீர் நிறைந்த ஒரு குளத்தில் ஒரு கல் போடுறோம் அப்படின்னா, அந்த கல் விழுந்த இடத்துல கல் விழுந்துடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல ஏதாவது ஒரு கேப் ஃபார்ம் ஆகுமா? அந்த கல் விழுந்ததுனால அந்த தண்ணீருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னு ஏற்படுமா? கல் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி இப்படி இருந்துச்சு, கல் போட்ட பிறகு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நம்மளால் அந்த குளத்தின் நீரில் ஏதாவது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? அதிகபட்சமாக என்ன சேஞ்சஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், பார்க்க முடியும் அப்படின்னா, கல் விழுந்த இடத்துல நார்மலாக இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி கல் விழுந்த இடத்துல ஒரு அலை ஏற்பட்டிருக்கும். அந்த அலை என்னாகும், கல் விழுந்த அது பக்கத்தில் பெருசாக இருந்திருக்கும். அந்த அலை என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடுத்து அந்த அலை கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ஒரு கட்டத்தில் அலை இல்லாமலே போயிடும். மீண்டும் இயல்பு நிலைக்கே அந்த தண்ணீர் வந்துட்டோம். இது ரொம்ப நார்மலாக நம்மளால் பார்க்க முடியும். இப்படி நார்மலாக கல் போட்டோம், அலை வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு, அலை காணாமவே போயிடுச்சு, முடிஞ்சிடும், இயல்பு நிலைக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னோம். இப்போ அதே இடத்துல திரும்ப ஒரு கல் போடுறேன், திரும்ப அலை முடியறதுக்குள்ளார திரும்ப இன்னொரு கல், இது மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அந்த இடத்துல அலை உருவாகும், அடுத்து கொஞ்சம் குறையும், அப்புறம் ஃபுல்லாகவே இல்லாமல் போகும். இங்கே அந்த தண்ணீர் நிறைந்த குளம் அப்படின்றது நம் மனம். கல் அப்படின்றது எண்ணமும் உணர்வும் மனசில் வருது அப்படின்றது ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம். அப்போது அதனுடைய ஆயுட்காலம் என்ன? எண்ணம் வந்ததும் உணர்வு வந்ததும் அந்த தண்ணீரில் ஏற்பட்ட கொஞ்சம் உடனடியாக அந்த அலை அடுத்து குறையும், அடுத்து காணாமல் போகும். அது மாதிரி அந்த வந்த எண்ணமும் உணர்வும் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி அதனுடைய ஆயுட்காலம் முடியறதுக்கு முன்னாடியே நாம் என்ன பண்ணுறோம், நாம் அதுக்கு உயிர் கொடுத்துடுறோம். உயிர் கொடுப்பது அப்படின்னா அந்த எண்ணங்கள் நான், உணர்வுகள் நான் அப்படின்னு நம்ம அதோடு அடையாளப்படுத்தி கொள்வது. அப்படி அடையாளப்படுத்தி கொள்ளும்போது அந்த எண்ணங்களை சரி செய்வதன் மூலம், இல்லை அந்த எண்ணம் சரி அப்படின்னோ இல்லை தவறு அப்படின்னோ நம்ம அது கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த குளத்தில் திரும்ப கல் போடுற போல் எண்ணம் மீண்டும் எழுவதும், உணர்வுகள் மீண்டும் எழுவதும் தொடர்கதையாக ஆகிடும். அப்போ அந்த எண்ணங்களோட உணர்வுகளோட ஆயுட்காலத்தை நீட்டிக்கிறது யார் அப்படின்னா நாம தான். அப்போ நாம் அந்த எண்ணங்களோடும் உணர்வுகளோடும் அடையாளப்படுத்தி கொள்ளாமல், நம்மை அதோடு நான் தான் அப்படின்னு அடையாளப்படுத்தி கொள்ளாமல், அதை யாரோ போல் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீனில் ஓடுற படம் போல், நம்ம வானமாய் நின்று மேகம் போயிட்டுருக்க போல் நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் கவனிக்க அதனுடைய ஆயுட்காலம் சீக்கிரமாக முடிஞ்சு அடுத்த எண்ணம் உணர்வு இல்லாமல் நாம் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு மனமற்ற நிலையை நாம் உணரலாம். நன்றி.